Welcome to Madras Math Kernel, example 6.25. As shown in the figure, two trees are standing on the flat ground. So first point என்ன சொல்றாங்க, two trees are standing on the flat ground அப்படின்னு சொல்றாங்க. So ஒரு groundல ரெண்டு trees வந்து it is standing. Okay. So the angle of elevation of the top of both the trees from a point X on the ground is 40. So angle of elevation na கீழ இருந்து மேல பார்க்கறாங்க of the top of both the trees from a point X. ரெண்டு ட்ரீ டாப்பையும் X பாயிண்ட்ல இருந்து பார்க்கறாங்க. எவ்வளவு ஆங்கிள்ல பார்க்கறாங்கன்னா 40 degree. So if the horizontal distance between X and the smaller tree is 8 meters. So இதான் X, இது smaller tree. இதோட horizontal distance 8 meter கொடுத்திருக்காங்க. The distance of the top of the two trees is 20 meter. So இந்த tree top க்கும் இந்த tree top க்கும் நடுவுல இருக்க distance 20 meter. Calculate the distance between the point X and the top of the smaller tree. So point X ல இருந்து இந்த tree எவ்வளவு? So இது கேக்குறாங்க. dx கண்டுபிடிக்கணும். And the horizontal distance between the two trees. ரெண்டு ட்ரீக்கும் நடுவுல இருக்கிற the horizontal distance AC. So நம்ம given in terms of அந்த pointsல எழுதிக்கலாம். So given angle of elevation equal to 40 degree and distance between BD, it is given as 20 meters and CX 8 meters கொடுத்திருக்காங்க. So to find என்னென்ன ரெண்டு வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று AC and another one is DX. Okay, so நமக்கு தெரிஞ்ச ரேஷியோ sin cos tan இது மூணு வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ பட் ஆனால் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இந்த சைடு நான் வரைஞ்சிக்கிறேன். ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் and this is the smaller triangle. This is A and X and B. நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு Dன்னு, ஆனால் நான் அதை எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணல, அப்படியே இருக்கட்டும் சும்மா. And this is C, this is D, this is X. This angle it is given as 40 and இதுவும் 40 degree கொடுத்துருக்காங்க. and இது 8 கொடுத்துருக்காங்க, இது 20, இதில் இது 8 மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இந்த ஏசி எவ்வளவு டிஎக்ஸ் எவ்வளவு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு பிஎக்ஸையும் ஏஎக்ஸையும் ரிலேட் பண்ணுற ஒரு ரேஷியோ என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ஹைபோட்டனஸ், இது அட்ஜசன்ட். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. So cos 40 equal to adjacent side na AX divided by hypotenuse is BX. ஆனா AXங்கிறது sum of AC plus CX. ஏன்னா AX ரெண்டு பாயிண்டா பிரிக்கலாம், AC plus CX. அதே மாதிரி BX ரெண்டு பாயிண்டா BD plus DX பிரிக்கலாம், BD plus DX. So cos 40க்கு புக்கில் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.7660 ஈக்குவல் டு ஏசி வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம். சிஎக்ஸோட வேல்யூ 8 டிவைடட் பை பிடி வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, டிஎக்ஸ் தெரியாது. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.7660 that into 20 plus dx equal to AC plus 8. ஓகே, இதில் ரெண்டுமே அன்னோனாக இருக்கனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். this is equation 1. and now considering triangle smaller triangle CXD. ஸோ இதில் again இந்த dx தான் unknown,
சிஎக்ஸ் தெரியும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இங்கேயும் காஸ் தீட்டா. Cos theta is equal to dx divided by cx. Dx is an unknown and cx is 8 meters. Cos 40 is given as 7660 equal to dx divided by 8. Therefore, dx is equal to 8 into 0.7660. Sorry. Cos theta equal to adjacent side by hypotenuse. So cos 40 equal to adjacent side cx, okay wow, cx, hypotenuse is dx. So cx is 8, hypotenuse dx. So cross multiply பண்ணிங்கன்னா dx மேலே போயிடும், 8 அங்கே தான் இருக்கும், cos 40 கீழே வந்துடும். So cos 40, so this is 8 divided by cos 40 ஓட value 0.7660. Therefore ரெண்டே divide பண்ணிங்கன்னா dx is equal to 10.44 meter அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட் 2 in 1. இந்த dx equal to 10.44 இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ 0.7660 into 20 plus dxக்கு பதிலாக 10.44 equal to AC plus 8. So 0.7660 into 20 plus 10 is 30. டெசிமலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ வெறும் இந்த ரெண்டு ஹோல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். 20யும் 10யும் 30.44 ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் 8. ஸோ 30.44 இன்ட்டு 7660. 30 into 75% எவ்வளோ வரும்னா 22 point something. ஸோ நான் புக்கில் இருக்கிற ஆன்சர் எழுதிக்கிறேன். This is 23.32 equal to AC plus 8. This implies AC வேணும்னா 23.32 minus 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 23ல 8 போச்சுன்னா 15.32 meters. ஸோ இதுதான் ரெண்டும் தான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர். டிஎக்ஸ் மேலே கண்டுபிடிச்சாச்சு, ஏசியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகுது. இதை வச்சுட்டு நீங்கள் எக்ஸசைஸ் 6.2 நல்லா கிளியராக ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ.